மது குடிக்க வந்த நபரை கழுத்தறுத்து கொன்றுவிட்டு தலைமறைவான குற்றவாளியை போலீசார் 21 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்திருக்காங்க. எண்ணூரில் கொலையை செய்துவிட்டு மாயமான குற்றவாளி பெங்களூரில் கைதானது எப்படி? போலீசாருடன் சகஜமாக பேசிக் கொண்டிருக்கும் இந்த கோடு போட்ட ஜிப்பாவை பார்த்து துப்பு கொடுக்க வந்தவர் என்று தவறாக நினைத்துவிட வேண்டாம். அவர்களின் உரையாடலை சற்று உற்று நோக்கினால் உங்களுக்கே உண்மை புரியும். இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பு எண்ணூரில் ஒருவரை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு கடலூரில் தலைமறைவான ஒரு கொலையாளி இவர். ஊரை மாற்றி, பேரை மாற்றி, மதத்தை மாற்றி, தொழிலை மாற்றி, யாருக்கும் தெரியாமல் குடும்பம் குட்டியுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த இந்த கிரைம் கிங்கை போலீசார் எஸ்ஐஆர் படிவத்தை வைத்து தேர்தல் அதிகாரி போல நடித்து கைது செய்துள்ளனர். மாறு வேடம் போட்ட ஆசாமியை போலீசார் வேறு வேடத்தில் சென்று பிடித்தது எப்படி என்று தெரிந்து கொள்ள கிரைம் செய்தியாளர்களுடன் விசாரணையில் இறங்கினோம். 2004ஆம் ஆண்டு மே மாதம் சென்னை எண்ணூர் இந்திரா நகர் 3வது தெருவை சேர்ந்த மரியம் பீபி என்ற பெண் தனது வாடகை வீட்டில் தாஜுதீன் என்ற நபர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக எண்ணூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். உடனே சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை மீட்ட போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கினர். மரியம் பீபியின் வீட்டில் ராஜேந்திரன் என்ற நபர் வாடகைக்கு குடியிருந்து வந்துள்ளார். ராஜேந்திரனுக்கு திருமணமாகி ரசூல் பீபி என்ற மனைவி உள்ளார். குடும்பம் நடத்துவதாக சொல்லி அந்த வீட்டில் ராஜேந்திரன் பெண்களை அழைத்து வந்து பாலியல் தொழில் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அப்போதுதான் அதே பகுதியை சேர்ந்த தாஜுதீன் என்பவர் ராஜேந்திரனுக்கு பழக்கமாகி இருக்கிறார். இருவரும் அடிக்கடி வீட்டில் அமர்ந்து மது குடிப்பது வழக்கம். சம்பவத்தன்றும் இருவரும் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தி உள்ளனர். ஆனால் பொழுது விடிந்ததும் தாஜுதீன் மட்டும் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடக்க மனைவியுடன் ராஜேந்திரன் தலைமறைவாகி இருக்கிறார். போலீசாரும் பல கட்டமாக விசாரணை செய்தும் ராஜேந்திரன் குறித்த எந்த துப்பும் துளங்கவில்லை. இதனால் வழக்கும் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த ராஜேந்திரனை கைது செய்ய வேண்டும் என்று ஆவடி காவல் ஆணையர் சங்கர் உத்தரவிட்டதன் பேரில் எண்ணூர் காவல் உதவி ஆணையர் வீரகுமார் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டை தொடங்கியது. அதில்தான் ராஜேந்திரன் கடலூர் மாவட்டத்தில் அவரது மனைவியுடன் வாழ்ந்து வருவதாக தகவல் கிடைத்தது. ஆனால் ராஜேந்திரனின் புகைப்படம் இல்லாததால் விசாரணை சவாலானது. வெறும் ராஜேந்திரன் என்ற பெயரை மட்டும் வைத்து தேடுதலில் ஈடுபட்டனர். அப்போது தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் படிவத்தை வைத்து ஆன்லைனில் அலசினர். அதில் கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட ராஜேந்திரன் இருந்துள்ளனர். இதனையடுத்து தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்த 2002ஆம் ஆண்டு வாக்காளர் விவரங்களோடு அந்த பெயரை ஒப்பிட்டு பார்த்தனர். அதில்தான் ராஜேந்திரனின் தந்தை பெயர் பரமசிவன் என்பது குறித்தும் இருவரும் 2002ஆம் ஆண்டு எண்ணூரில் வாக்களித்த விவரங்கள் குறித்தும் போலீசார் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஆக்கனூர் கிராமத்தில் ராஜேந்திரன் வசிப்பது தெரிந்தது. உடனே 8 பேர் கொண்ட தனிப்படை போலீசார் தேர்தல் அதிகாரி போல் மாறு வேடத்தில் சென்று ஆக்கனூரை அலசி ஆராய்ந்தனர். அதில் ராஜேந்திரன் தங்கியிருந்த வீட்டில் எஸ்ஐஆர் சம்பந்தமாக விவரங்கள் கேட்பது போல்
கொலையாளி ராஜேந்திரனின் தற்போதைய படம், பழைய புகைப்படம் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் சேகரித்துள்ளனர். அப்போதுதான் ராஜேந்திரன் இஸ்லாமிய மதத்திற்கு மாறி பெயரையும் ரஃபீக் என மாற்றிக்கொண்டு கடைகளுக்கு சாம்பிராணி புகை போட்டு பிழைப்பு நடத்தி வந்த உண்மை தெரிந்தது. நிலையான இருப்பிடம் இல்லாமல் அரியலூர், ஜெயங்கொண்டம், திருச்சி, பெரம்பலூர், பெங்களூரு ஆகிய பகுதிகளில் மாறி மாறி சுற்றி திரிந்துள்ளார். மேலும் ஆண்ட்ராய்டு போன் வைத்திருந்தால் போலீசார் தன்னை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று நினைத்து பட்டன் செல்போனை பயன்படுத்தி வந்துள்ளார் ராஜேந்திரன். இதனையடுத்து ஆதாரங்களை உறுதி செய்த காவல்துறையினர் பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்த ராஜேந்திரனின் மகனிடம் விசாரித்து அவர் பெங்களூருவில் இருப்பதை கண்டறிந்தனர். உடனே அங்கு சென்ற தனிப்படை போலீசார் பெங்களூருவில் உள்ள மாண்டிவாலா மார்க்கெட்டில் புகை போட்டுக் கொண்டிருந்த ராஜேந்திரன் என்ற ரஃபீக்கை மடக்கி பிடித்தனர். பிறகு அவரது ஆதார் கார்டு உள்ளிட்டவைகளை சரிபார்த்து கையோடு கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அதில்தான் 21 ஆண்டுகளுக்கு முன்னர் ராஜேந்திரன் தாஜுதீனை கொலை செய்ததற்கான காரணம் தெரிய வந்தது. மது அருந்திக் கொண்டிருந்த போது ராஜேந்திரன் மனைவியை பற்றி தாஜுதீன் தவறாக பேசியிருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அது தகராறாக மாற போதையில் இருந்த ராஜேந்திரன் தாஜுதீனை கத்தியால் கழுத்தறுத்து கொன்றதாக வாக்குமூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் ராஜேந்திரன் பலமுறை சென்னைக்கு வந்து சென்றுள்ளார். மேலும் கடலூரில் பல பெட்டி கேஸ்களில் சிக்கி காவல் நிலையம் வரை சென்றும் கூட அவர் யார் என்று தெரியாமல் கைது செய்ய முடியாமல் போயிருக்கிறது. விசாரணையின் முடிவில் ராஜேந்திரனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். 21 ஆண்டுகளுக்கு பிறகு கொலை வழக்கில் தேடப்பட்ட குற்றவாளியை பெயரை மட்டும் வைத்து எஸ்ஐஆர் நடவடிக்கையை பயன்படுத்தி கைது செய்த எண்ணூர் காவல்துறையினரை ஆவடி காவல் ஆணையர் சங்கர் உட்பட பலரும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.